வெளிச்சம் தர வந்தவதானே பருவம் வந்து அரும்பு விட்ட மீசையத்தான் மறந்தே போனே நீ விரும்பி வந்து முறுக்கி விட்ட அசந்தே போனே எனக்கு என்ன ஒருத்தி மண்ணில் பிறந்துட்டா இது போதும் என் கண்ணத்தான் திறந்து நெஞ்சில் கலந்துட்டா இது போதும் இந்த தடவை நான் தாடா ஜெயிச்சேன். எப்படி நீங்களே ஜெயிக்கிறீங்க? ஏய் எங்க பரம்பரைக்கே சீட்டிங் குடும்பம்னு பேரு. சீட்டிங் குடும்பம்னா நீ நினைக்கிற சீட்டிங் இல்ல. எங்க தாத்தா சீட் விளையாண்டு 2 ரைஸ் மில் எழுதி வாங்கினா. எங்க அப்பா சீட் விளையாண்டு 4 ஏக்கர் நிலத்தை எழுதி வாங்கினா. நான் சீட் விளையாண்டு 3 வீட்டை எழுதி வாங்கி பத்திரம் போட்டிருக்கேன். இதுக்கு மேல எப்படித்தான் ஒரு குடும்பத்துக்கு சோழமலை போயிட்டு இருக்கான் கூப்பிடுவானே. அவனை ஏன்டா கூப்பிடுற? சும்மா இருங்கண்ணே. நீங்க யாருண்ணே? நீங்க தானே சின்ன மல்லிய கொஞ்சம் கூட மதிக்காம போயிட்டு இருக்கேன் வேணாங்கறியா? ஒரு மாதிரியா சோழமலை அண்ணன் கூப்பிடுறாரு வாடா. ஏய் எனக்கு நிறைய சோழி அடக்கப்பா. ஏய் என்ன சோழி கிடக்கா? போய் வண்டி கூப்பிடுறா. ஓ அண்ணனா இந்த வாரனே. அதானே பார்த்தேன். அண்ணே கும்பிடுறேனே. என்னப்பா சோழமலை அண்ணன் கூப்பிடுறா. ஜால்ட்டா போய்கிட்டு இருக்க. என்ன ஒரு வாரமா ஆளக்கானா? மெட்ராஸ் போயிருந்தனே. ஒரு சின்ன வேலையை முடிச்சிட்டு பாண்டி பஜார்ல வந்து நின்றா ஒரே பசி மயக்கம்னே. கடக்குன்னு பைக்குள்ள பார்த்தா உருவாய கூட காணா. அது களவாணி பை ஊரு. நம்ம தானே சுதாரிப்பா இருக்கனே. அதிர்ச்சி ஆயிட்டனே. திடீர்னு ஒரு கார் வந்து நின்றுச்சுனே. கதவை திறந்துகிட்டு சோழமலை அப்படின்னு ஒரு சத்தம். நம்ம விசேஷாந்தினே பெரிய அல்ல என் கூட ஒன்னா படிச்சதுனே. உங்களுக்கு தெரியுமே. எல்லாத்திட்டையும் எடுத்து சொல்லுங்க. மறந்துட்டப்பா சொல்லிட்டு பாப்பா. கார்ல ஏறு சோழமலைன்னு சொன்னுச்சு. கார்ல ஏறிக்கிட்டு வீட்டுக்கு போலாம்னு போனோம்னே. போய் பார்த்தா அது வீடே இல்லனே. ஏன் பொட்டலா கிடச்சா? பெரிய அரண்மனை. சாப்பாடு மேசைய பார்த்தா இத்தா மொக்கனே. நம்ம ஊரே உட்கார்ந்து சாப்பிடலாம்னே. நண்டு மீன் வாங்கோலி பிரியாணி வெளிநாட்டு சாலை எல்லாத்தையும் சாப்பிட்டு புட்டு பெட்ரூம பாக்கலாம்னு கூட்டு போச்சுனே. நம்ம ஊரு கட்டலாக்குன்னு பொசுக்குன்னு உட்கார்ந்து விட்டனே. படாரு வெளியில போட்டுருச்சு. எல்லாம் ஸ்பிரிங் கட்டலாம்ல. ஒரு வழியா தட்டி தடுமாறி மேல ஏறி உட்காந்துட்டேனே. 2 மலை வாழைப்பழத்தை உரிச்சு கையில உடுத்துச்சு. லபக்குன்னு உள்ள தள்ளிட்டு பீடாவை போடலாம்னு நினைச்சேன். பயவுல சிரிச்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ண சொல்றிய? குளிச்சுட்டு நேரம் இங்கதான் வரேன். சந்தேகமா இருந்தா தலைய தொட்டு பாருங்க. ஈரம் கூட இன்னும் காயல. மெட்ராஸ்ல குளிச்சதாடா இன்னும் தலை காயல? பொய்யா சொல்றாங்க. இத நாங்க நம்பணுமா? நம்பாதீங்க. ஏன்டா ஏன் இப்படி? என்னடா சொல்ற நீ? என்ன சொல்ற? இதுக்குதான் உள்ளூர்காரங்கள்ட்ட நான் எதையுமே சொல்றது இல்ல. நம்புனா நம்புங்க, நம்பலைனா போங்க. போறாம நடத்துங்கடா. 1000 2000 சம்பாதிக்கிறத கெடுத்து அவனை தேவையில்லாம கூப்பிட்டு அது என்னென்ன சொல்லிட்டு போகுது. நான் என்னென்ன கையில பண்ணிக்கிறா. இனிமே இந்த பக்கம் வந்தீங்க இந்த ஊருக்குள்ள பொய் சொல்றதுக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. இவன் கேட்டானா நான் எப்படி கலந்தல்ல. முதல் பாதி ஆட்டத்துல கவலைப்படாத காளையரணி 70 ரன் அடிச்சு வச்சிருக்காங்க. இவங்க 71 ரன் அடிச்சா ஜெயிச்சுவாங்க. தலைமை வெறியடி தாங்க. முனிசாமி ஆரம்பத்துல இருந்து வெறித்தனமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க ஜெயிக்க இன்னும் 15 ரன் தான் தேவைப்படுது. வெளியில ஒரே ஒரு பேவல தான் இருக்கு. வர கோணல் மேல ஃபாலோ பண்றா. நம்மளால அடிச்சுட்டு ஓடி வரா. தொட்டுட்டான். மறுபடியும் ஓடுறான். 2 ரன் எடுத்துட்டாங்க. வாட்டர் கட்டாண்டா. மறுபடியும் மந்த போடுறான். நம்மளால அடிச்சுட்டான். ஐயோ துணுப்ப உழப்பிச்சாடா. வந்ததுலங்கடா வாங்கடா. கடைசி கோழி சொல்லி போய் வெளியில வருது. போட்டிருக்கான்னு வேகாத வெயில வங்கோலையா உட்காந்துருக்கா. எப்படியாவது அடி தேய்ச்சிருங்கடா. போய் அடிக்கிறா. 3 ரன் அடிச்சுட்டான். பாட்டுல பங்குங்க கேப்பானோ. சுத்தி அடிக்கிறத பார்த்தா சிறந்த ஆட்டக்காரர் இவருதானே. வீடு கட்டி நம்ம முடிசா வாங்கிறோம் போலயா. கடைசி ஓவர்ல கடைசி பந்து. இந்த பந்துக்கு 6 ரன் தேவைப்படுது. இவங்க அடிப்பாங்களா என்னன்னு தெரியல. முனிசாமி வேற கோட்டை இந்த வெறி வரைக்கும் அநேகமா அடிச்சு தூக்கிடுவான்னு நினைக்கிறேன். கடைசி பந்த போடுறான். உள்ளரையும் தண்ணி குடிப்பியா? உசிலாங்குளத்துக்கு செருப்பு கொண்டு போனையா. தண்ணி தவ நாவ வரட்டுச்சு. அதே தண்ணி வச்சா ஊருக்குள்ள போய் குடிக்க வேண்டியதானே. அதுக்குள்ள செத்தா போயிருவேன்.
ஏண்டி செல்வி, இன்னைக்குமா உருளைக்கிழங்கு போட்டு கிண்டிட்டு இருக்கியே? என்ன கொல்லாம விட மாட்டீங்களாடி? அந்த மனுஷன் இதைத்தான் வாங்கிட்டு வருவாரு. அம்மாயி, என்னம்மா? முதல்ல இதை சாப்பிட்டு சொல்லு. நல்லா தாண்டி சமைக்கிற நீயே, உன்ன போய் குறை சொல்லிட்டு தர்றா அவங்க ஆத்தா. ஏமா தேவி, சின்னவனுக்கு உருளைக்கிழங்கு பொரியல்னா ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் எடுத்து வைத்தா. பேசாம செல்வியை கெட்டி வச்சுட்டா ஏதாவது உருளைக்கிழங்கா செஞ்சு கொடுப்பாள்ல. கெட்டி வச்சிடலாமே, வேற சாதி புள்ளையல்ல போயிட்டா. சமைச்சா மட்டும் சாப்பிடுறான். ஏமாயி, நீயுமா சாதி பாக்குற? நான் எங்கடி பாக்குறேன், இந்த ஆம்பளைங்க தான் ஏத்துக்க மாட்டாங்களே. சரி சரி, போய் வந்தவங்களுக்கு இந்த காப்பி தண்ணி சீக்கிரம் குடு. என்னப்பு பணம்லாம் சரியா இருக்குல்ல? என்ன மாமா, நீங்க கொடுத்தா சரியா தானே இருக்கும். சரிப்பா, இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. தாயா பிள்ளையா பழகிட்டு இருக்கிற அந்த இடத்துல பிரச்சனை எதுவும் வச்சுக்காதீங்க. வாங்கின பணத்தை முதல்ல திருப்பி கொடுத்திருந்தா நாங்க ஏன் மாமா பிரச்சனை பண்ண போறோம்? தாத்தா, நாம வாங்கின பணத்தை வட்டியோட திருப்பி கொடுத்துட்டோம். அவங்க மாசம் தடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்பாங்களா? கழுத வாய மூடு. ஆம்பளைங்க பேசிக்கிறோம்ல, போய் காப்பி கொடுப்போம். பெரிய மனுஷன் மாதிரி வாயிடுச்சு. அட சேட்டைய பாடுறா. யாரு? இந்த வரதராஜ மகதானே? ஆமாப்பு, சின்ன பிள்ளை தெரியாம பேசிருச்சு, மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்ப நாங்க கிளம்புறோம் மாமா. வர்றோங்க. அசிங்கப்படுத்திட்டாங்க. என்னய்யா, உங்களை நம்பி 10 சாராய கடை ஏலம் எடுத்து வச்சிருக்கேன். இப்படி சுத்தி இருக்கிற கிராமத்தெல்லாம் கல்லறைக்கு வித்தாங்கன்னா எல்லா சாராய கடையும் இழுத்து மூடிட்டு செங்கச்சூளையில போய் உட்கார வேண்டியதுதான். ஒன்னும் பிரச்சனை இல்லண்ணே. இனிமே இந்த மாதிரி விஷயமெல்லாம் உங்க காதுக்கு வராது, நான் பாத்துக்கிறேன். அண்ணே வணக்கம்ண்ணே. என்னய்யா, பணம் வந்துருச்சா? பணமெல்லாம் வந்துருச்சு, ஆனா மானம் தான் போயிருச்சு. விடுங்கண்ணே. என்னடா நொடுங்கண்ணே, ஆரம்பத்து இருப்ப பொம்பளையில விட்டுல பேச வைக்கிறாரு. என்னய்யா, அந்த ஊர் பிள்ளை ஒருத்தி மன்னிப்பு கேட்டுட்டு பணம் வாங்கிட்டு போய் சொல்றா. யார் அந்த புள்ள? இந்த பஸ் ஸ்டாண்டு கத்திக்கிட்டு திருவானே வரதராசன் பையன், அவனோட மகளா. ஆனா பங்காளி, அவனாத ஆம்பளை புரட்சி பேசினா அவ்வளவு சீக்கிரம் யாரும் நம்பி பின்னாடி போக மாட்டாங்க. பொம்பளை பேச ஆரம்பிச்சா பூரா பேரும் பின்னாடியே போயிருவாங்க. அப்புறம் நம்ம பொழப்பு அந்தரம் தான். உழப்பி வேமா வாடா. கிளம்புறாங்களா? வந்த ஒண்ணுதான் கிளம்புறாங்க. எங்கடா? டேய், என்னடா இப்படி வர்றான்? என்னடா ஆச்சு இவனுக்கு? அகத்தி நடந்து வர்றான். சவுடால வர்றா, சீக்கிரம் வாடா, படம் போட போறாங்க. வாடா. டேய் போங்கடா, என்னால வர முடியாதுடா. ஏய், கடுப்புகளை கலப்பாத. அவன் காசு கிடைக்காம களவான்ட்டு வந்திருக்காங்க, நக்கலா? ஏய் கட்டிடா, வந்தாலும் உட்காந்து பார்க்க முடியாதுடா. ஈரமுண்டா, டிக்கெட் நாங்க போடுறோம், கிளம்பு கிளம்பு. சாமி சத்தியமா கட்டிடா, வேணும்னா பாருங்கடா. டேய் சரி விடுங்கடா, பார்த்தா பாமா இருக்கேன். அவன் கட்டி உடையட்டும், எல்லாருமா சேர்ந்து போவோம். நீங்க போங்கடா, நீங்க போங்க. ஐயோ, நாம ஊருதே, எப்ப உடையும்னு தெரியலையே. ஏய், உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமாடி? என்னடி? நேத்து ராத்திரி சோளமல்ல கலா வீட்டுக்குள்ள ஏறி குதிச்சுட்டாண்டி. அப்புறம் இல்ல, கலால அவங்க அம்மா தான் இருந்திருக்காங்க. ஐயோ, அப்புறம் என்ன, அந்த குளிச்சுட்டு போறாங்கல்ல. பொடி அசிங்க பிடிச்சவள. ஏண்டி கவி, நேத்து மாசம் நான் உன்னை தேடிச்சு பாத்தியா? ஆமாண்டி, நானும் சொல்ல மறந்துட்டேன். நான் ஏன் அதிரச பாக்கணும்? குடிக்காம தான் ஏதோ பருத்தி காட்டுக்குள்ளே திடீரிலாக்கும். இவங்க போடுற பருத்தி காடே பத்தி எரியுது. தாடா கல்லு, எரிடா எரிடா, எங்களுக்கு டிமிக்கி குடுக்குறியா? ஐய், இதான் நீ எங்க பம்பும் போதே தெரியும். வெள்ளுலியே தான் பாக்க போறேன்னு. பங்காளி, நான் அப்பவே சொல்ல, இங்கதான் வருவான்னு. பண்றதையும் பண்ணிட்டு முழிக்கிறத பத்தியா? மூக்கு வைங்கின நாய் மாதிரி போட்டேன்னா தெரியும். இப்படியே போட்டு விட்டுட்டே தெரியும். உனக்கு காதல் மட்டும் இல்லடா, கல்யாணம் ஆகாதுடா. இவங்களுக்கெல்லாம் காதலை பத்தி என்னடா தெரியும்? காதல்லாம் அது ஒரு தனி கலடா. காதலிக்கிறவள தினம் பார்க்கணும், பேசணும், அது ஒரு தனி சுகம் மச்சான். அப்புறம் மாப்பிள்ள, உனக்கு சொன்னா தெரியும்,
இவங்களுக்கெல்லாம் மறுபடியும் வர்றா. தயவு செய்து சொல்ற, உன் காலில் வேணாலும் விழுகிறேன், முதல்ல இவங்கள போ சொல்லு. டேய் ஏண்டா, காதலிக்கிறவங்களுக்கு எல்லாம் வெக்கம் மானம் ரோசம் எதுவுமே இருக்காதடா. இப்படி பிச்சைக்கார மாதிரி கெஞ்சிரியாடா. டேய் அவனை விடுங்கடா. டேய் போடா, போய் நல்ல கல்லா பொறுக்கி அடி. கேர்ரா, எங்க கிட்ட போய் சொல்லிட்டு போகணும்னு மட்டும் நினைக்காத. நாளை பின்ன ஏதாவது பிரச்சனைனா நாங்க தான் வரணும். போ. வர்றேன் மச்சான். டேய் என்ன, எனக்கு கூட சின்னதா ஒரு வேலை இருக்கு. டேய் என்னடா மச்சான் இங்க நடக்குது? இவன் என்னடா நம்ம ஜாதிகார பொண்ணோட சுத்துறான், மாசான என்னடானா அவன் ஜாதிகார பொண்ணோட சுத்துறான். இவங்க 2 பேரும் அடிக்கிற கூத்துனால ஊருக்காரங்க ஒன்னா சேர்ந்து நம்மள உழப்பி உதறன பாருங்கடா. டே பாருங்க, வீட்டை திறந்து போட்டு எங்க போனா? என்னடா என்னடா பொண்டாட்டி பாத்தீங்களா? நான் ஏன்டா ஓம் பொண்டாட்டிய பாக்கணும்? போயிட்டானே. ஓடி போயிட்டானா? ஏன்டா? முதல்ல அன்னைக்குடா பால் பழம் ஸ்லேபி முறுக்கு லட்டு எல்லாம் வச்சிருந்தாங்கண்ணே. இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லண்ணே. ஆசையா இருந்துச்சுண்ணே. எல்லாத்தையும் சாப்பிட்டு செம்புல இருந்த பழம் அப்படியே குடிச்சிட்டு தாயாடுல தூங்கிட்டு பொண்டாட்டிய ஓட்டி விட்டு இங்கிலீஷ் பீஸ் வேற. ஏன்டா இவ்வளவு தின்னுட்டு தூங்குனா பொண்டாட்டி ஓடாம என்னடா செய்வா? கிட்ட போய் உட்காந்து என்னைய பிடிச்சிருக்கா உன்னைய பிடிச்சிருக்கான்னு பேசி மெதுவா தலையை தடவி முதுக தடவி சில சாங்கியம் எல்லாம் பண்ணணும்டா. இல்லைன்னா முதலில் வண்டைக்கு ஓடத்தான் செய்வா. நீங்க தானே கண்டுபிடிச்சு கொடுக்கணும். நான் எப்படிடா கண்டுபிடிக்க முடியும்? தாலி எடுத்து கொடுத்தீங்க. தாலி எடுத்து கொடுத்தா உன் பொண்டாட்டி முன்னாடி அறைய முடியுமா? இல்ல இதுக்கு முன்னாடி ஓடி போன பொண்டாட்டி எல்லாம் நான் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன். நீங்க தான் உங்களால முடியும். நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். நீ சொல்றத பார்த்தா உன் பொண்டாட்டிய நான் ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. உன் பொண்டாட்டிக்கு எனக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி தான ஓடுறா? ஏய் எப்படி ஏன் பொண்டாட்டி உன் வீட்டுக்குள்ள வந்தா? ஏய் சத்தியமா தெரிய மாட்டேன். ஒரு ராத்திரி பரவாயில்ல, 3 ராத்திரி. ஏய் தாலி எடுத்து கொடுத்துட்டு தாப்பாளா போடுற. ஏய் என் பிள்ளை மேல சத்தியமா இல்லடா. விட மாட்டேன். ஏய் சொந்தக்காரங்க கூட்டி வந்து உன் கழுத்தை கொலை அறுத்து வீசல. நான் வச்சேன் மகனடா. இந்த வரடா அறுப்பாடா. ஐயோ அது எடுத்து கொடுத்தது தப்பா போச்சு. ஐயோ கரெக்ட் போயிலே கிட்டா. நிடா அந்த வர மாதிரி அவன வெட்டிடா. வண்டி உதிரை காப்பு வெட்டி வாங்கி கல்யாணம் பண்ணா ஓசன் நொட்டிட்டு போய்டானடா. உத வர மாதிரி அவன வெட்டா. கொல்லப்பா எதுக்கு வரீங்க? நாய் வரடா. ஐயோ இதுக்குள்ள வந்துருவா. ஐயோ நடந்துட்டா என்ன எருமட்ட பயலோ என்ன மொட்டை பயலோ தெரியல நோய்க்கிட்டாலே இவனு. எந்த தப்புமே செய்யலமா. என்ன கழுத்தை அத்துவாங்கம்மா. தாய் என்ன காப்பாத்து. எங்க பார்த்தா அவன கட்டதுல வெட்டுடா. தாங்களா நல்ல நேரத்துல உசுரை காப்பாத்தலாமா? நீ மட்டும் என்னை காப்பாத்தலைனா என்னை கண்டதுமா விட்டிருப்பாங்கம்மா. தெய்வமா நினைக்கிறேன், உன் கைய காலா நினைக்கிறேம்மா. அப்ப நான் வரட்டுமா? தாய்நாடு அல்லது மரணம். அக்கா அக்கா நானு இருங்க யாருன்னு பாக்குறேன். என்ன இந்த பக்கம்? சாரு வந்துச்சா? இல்ல வரலையே. வரலையா? அப்ப நான்